எல்லாவற்றையும் படைத்த மனிதனைப் போன்ற சகுனக் கடவுள் ஒருவர் உண்டு என்று வைத்துக் கொண்டோமே, ஆனால் தீமையிலிருந்து நன்மை பிறக்கிறது என்று நிரூபிக்க முயலும் கொள்கைகளும் விளக்கங்களும் போதாமல் போய்விடும். பல்லாயிரம் நன்மைகள் வரட்டும், அவை ஏன் தீமையிலிருந்து வர வேண்டும்? அந்த நோக்கில் பார்த்தால் என்னுடைய ஐம்புலன்களும் முழுமையான இன்ப அனுபவம் வேண்டும் என்பதற்காக நான் மற்றவர்களுடைய தலையை வெட்டலாம் என்றாகிவிடும். எனவே அது ஒரு காரணமாக முடியாது. தீமையிலிருந்து ஏன் நன்மை பிறக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. இந்திய தத்துவம் இந்த கருத்தை ஒப்புக்கொண்டேயாக வேண்டியிருந்தது. வேதாந்தம் ஒன்றுதான் உலக மதங்களுள் துணிச்சல் மிக்க ஒன்றாக இருந்தது, இன்னும் இருக்கிறது. அது எதற்கும் தயங்கவே இல்லை. மேலும் அதற்கு ஒரு வசதி இருந்தது. அதாவது உண்மையை சொல்ல முயலும் ஒவ்வொருவரையும் அடக்கி வைக்கும் புரோகித கூட்டத்திற்கு வேதாந்தத்தில் இடம் இல்லை. மத உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பூரண சுதந்திரம் அதில் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை மூட நம்பிக்கை சமூக விஷயங்களில் மட்டுமே இருக்கிறது. மேலை நாடுகளில் சமூகத்திற்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது. இந்தியாவில் சமூக கட்டுப்பாடு மிகவும் அதிகம். ஆனால் மத கருத்துக்களுக்கு பரிபூரண சுதந்திரம் உள்ளது. இங்கிலாந்தில் யாரும் எப்படி வேண்டுமானாலும் உண்ணலாம், உடுக்கலாம். அதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள். ஆனால் யாராவது சர்ச்சைக்கு போகாவிட்டால் சமுதாயமே அவனை சாடுகிறது. சமுதாயம் மதத்தை பற்றி என்ன சொல்கிறதோ அதை அவன் முதலில் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு வேண்டுமானால் உண்மை என்ன என்பதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இந்தியாவிலோ ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோடு சாப்பிட்டால் போதும், உடனே சமுதாயம் முழுவதுமே அவனுக்கு எதிராக எழுந்து அவனை அங்கேயே நசுக்கி எறிந்துவிடும். யுகங்களுக்கு முன்னால் தன் முன்னோர்கள் உடுத்த மாதிரியே அவன் உடுக்காவிட்டால் அவன் தொலைந்தான். இந்தியாவில் முதலாக ரயில் விடப்பட்ட போது அதை பார்ப்பதற்காக பல மைல் தூரம் நடந்து சென்ற ஒருவனை சமுதாயத்திலிருந்தே விலக்கி வைத்த சம்பவத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மையாக இருக்க முடியாது என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் மதத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் நாத்திகர்கள், உலோகாயதவாதர்கள், பௌத்தர்கள் மற்றும் பலவித பிரிவுகள், பலவித கருத்துக்கள், பல வகையான யூகங்கள், மிக கொடூரமான சில நெறிகள், இவையெல்லாம் சண்டையின்றி ஒன்றாக வாழ்ந்து வருகின்றன. பல பிரிவுகளின் ஆச்சாரியர்களும் தங்கள் கருத்துக்களை போதித்து தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள். உலோகாயுதவாதிகள் தங்கள் கருத்துக்களை தெய்வ சன்னிதானத்திலேயே எடுத்து சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான பெருமை அந்தணர்களையே சாரும். புத்தர் மிகவும் வயதான பின்னரே இருந்தார். எனது நண்பரான ஒரு பிரபல அமெரிக்க விஞ்ஞானி புத்தரின் வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தார். புத்தர் சாதாரணமாக இருந்தது அவருக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அவர் சிலுவையில் அறையப்படவில்லையாம். என்ன ஒரு தவறான எண்ணம்! ஒருவன் மகத்தானவனாக இருக்க வேண்டுமானால் அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டுமாம். இந்தியாவில் இதுபோன்ற கருத்துக்கள் ஒருபோதுமே நிலவியதில்லை. மகானாகிய இந்த புத்தர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். இந்தியர்களின் தெய்வங்களை, ஏன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படும் கடவுளை கூட மறுத்து பேசினார். ஆனாலும் அவர் பல ஆண்டுகள், 80 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். நாட்டில் பாதி பேரை பௌத்தர்களாக மாற்றினார். பிறகு சார்வாக்கர்கள் வந்தார்கள். பயங்கரமானவற்றை, உலகாயுதத்தை, மிக மோசமானவற்றை வெளிப்படையாகவும் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதைப் போன்ற லௌகீக கருத்துக்களை இன்று 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் கூட பிரச்சாரம் செய்ய பயப்படுகிறார்கள். மதம் என்பது அர்த்தமற்றது. அது புரோகிதர்களின் சதி. முட்டாள்களும் அயோக்கியர்களும் பிசாசுகளும் எழுதியவையே வேதங்கள். கடவுள் என்பவரோ, அழிவில்லாத ஆன்மா என்பவரோ இல்லவே இல்லை என்றெல்லாம் கோயில்கள் தோறும், நகரங்கள் தோறும் பிரச்சாரம் செய்ய இந்த சார்வாகர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள்.
ஆன்மா என்ற ஒன்று இருந்தால் மனிதன் இறந்த பின்னால் மனைவி, குழந்தைகள் ஆகியோரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அது ஏன் திரும்பி வருவதில்லை? ஆன்மா என்று ஒன்று இருந்தால் உடல் இறந்த பிறகும் அது வாழ வேண்டும், அது அன்புள்ளதாக இருக்க வேண்டும், நல்ல உணவுக்கும் உடைக்கும் அது ஆசைப்பட வேண்டும் என்பது சார்வாகர்களின் கருத்தாக இருந்தது. இந்த சார்வாகர்களை இந்தியாவில் யாரும் துன்புறுத்தவில்லை. இவ்வாறு இந்தியாவில் மத விஷயங்களில் பரிபூரண சுதந்திரம் இருந்து வருகிறது. சுதந்திரம்தான் வளர்ச்சிக்கு முதல் நிபந்தனை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரம் இல்லாதது வளர்ச்சி அடையாது.